தெளிவாக இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களைப் போன்று அல்லாமல் இந்த அரசாங்கத்தின் ஊடாக ஏதாவது ஊழல் சம்பந்தமாக அல்லது எமது அரசாங்கத்தைச் சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், பிழையான முறையிலே குறிப்பாக பணம் சார்ந்த விடயங்கள் கையாளப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தயங்கியது கிடையாது. குறிப்பாக எதிர்க்கட்சியினால் உருவாக்கப்பட்ட பல மாயைகள் இருக்கின்றன. எனவே அந்த மாயைகளை நியாயமாக விசாரித்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான விசாரணை குழுக்களை அரசாங்கம் மிக தெளிவாக முன்னிறுத்தியிருக்கின்றது. இதனால் கடந்த காலங்களில் ஊழலிலே ஈடுபட்ட பலர் பயந்து அச்சமுற்று தனது திருவிளையாடல்கள் வெளிவருமோ என்ற அச்சத்தின் காரணமாக இன்று அவர்களுக்கு எதிர்க்கட்சியினருக்கு எந்த விதமான சுலோகங்களும் இல்லாத நிலையிலே இப்போது பச்சை, அதாவது பொய் அல்லது கள்ளர்கள் என்று. எனவே நாம் கள்ளர்கள் தான், எனவே அதே போன்று இந்த அரசாங்கமும் சார்ந்தவர்களும் எம்மை போன்ற கள்வர்கள் என்ற ஒரு கருத்தை, ஒரு மாயையை உருவாக்குவதற்காக முயற்சிக்கின்றார்கள். அது இந்த நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல. அது சம்பந்தமான இவர்களுடைய அந்த விடயங்கள் பற்றி மக்கள் தெளிவாக பதிலளித்து கொண்டிருக்கின்றார்கள்.